Dear students and viewers, இந்த வகுப்பறைக்கு அன்புடன் உங்களை வரவேற்பது உங்கள் ஜேபி. 37 ஆண்டுகால அரசு பள்ளி ஆசிரியர் பணியின் அனுபவத்தில் முன்னெடுத்த இணையவழி முயற்சி. ஓகே வியூவர்ஸ், நீ நினைப்பதல்ல நீ நிரூபிப்பதே நீ என்ற வாசகத்தை நிறைவேற்ற வாருங்கள் வகுப்பறைக்கு உள்ளே போகலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நம்ம லாஸ்ட்டு மண்டே நினைக்கிறேன் நம்ம கிளாஸ் ரூமில் ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரிப்பேரிங் காஸ்ட் ஷீட்ஸ் வேரியஸ் மாடல்ஸில் ரெண்டு கணக்கு உங்களுக்கு நடத்தி காட்டினேன். இப்போ அதனுடைய கண்டினியூஷனாக இந்த 3வது வீடியோவில் சேம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் காஸ்ட் ஷீட்ஸ் வேரியஸ் மாடல்ஸ் ஃபார் பிகாம், பிபிஏ அண்ட் பிபிஎம் கிளாஸ் ரூம் டிகிரி வீடியோ நம்பர் 18. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம வித் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் வித் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வச்சு நம்ம கணக்கு பார்க்கல. முதல்ல சிம்பிளாக ஒரு காஸ்ட் ஷீட் பார்த்தோம், அப்புறம் பர்சன்டேஜ் வைத்து ஒர்க்ஸ் ஓவர் ரேட்டு, ஆஃபீஸ் ஓவர் ரேட்லாம் எப்படி போடுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ நாம் இந்த கிளாஸ் ரூமில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் போடும்போது ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் வந்தால் என்ன பண்ணுறது, அண்ட் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் என்ன, ஃபினிஷ்டு குட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். when work in progress and stock of finished goods are given in the question paper, what is work in progress? ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் என்ன? முடிந்து முடியாத வேலைகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. முடிந்து முடிவுறா பொருள் இண்டஸ்ட்ரியில், ஃபேக்ட்ரியில் கிடக்குது. அப்போது இதனுடைய மீனிங் என்ன? இட் மீன்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆன் விச் ஒர்க் ஹேஸ் பீன் டன் பட் ஆர் நாட் எட் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட். ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கிற ப்ராடக்ட்ஸில் முடிந்தும் முடியாத நிலையில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கு முடிஞ்சு ஆனால் அது இன்னும் கம்ப்ளீட் ஷேப்புக்கு வராத நிலையில் சில ப்ராடக்ட்ஸு நம்ம ஃபேக்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் நம்ம போடுற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் பீரியடில் மீந்து போகலாம். அப்படி மீந்து போயிருக்கிற அந்த பொருள்களுக்கு பெயர், அந்த ஸ்டாக்குக்கு பெயர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். வேலை இன்னும் அது மேலே செய்ய வேண்டியது இருக்குது, அப்போ தான் அது ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாறும். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் முடிந்தும் முடிவுறாத, அந்த வேலை முடிவுறாத பொருள்கள் இருக்குது, அதனுடைய மதிப்பு. அதில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு 2 கொடுப்பாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் இந்த வருஷம் நம்ம ஸ்டேட்மெண்ட் போடும்போது அது மாதிரி இருந்த அந்த பொருளுடைய காஸ்ட் என்ன, அதுமாரி இயர் எண்டில், அந்த பீரியட் எண்டில் முடியும் போது இருக்கிற க்ளோசிங் என்ன. த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆர் அட்ஜஸ்டட் as follows. நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் போடும்போது, தட் இஸ் காஸ்ட் ஷீட் போடும்போது இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்கிறாங்களே அதை எந்த இடத்துல கொண்டு வரணும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில், நம்ம என்ன அதை கொண்டு வந்து பார்க்கல. இதுக்கு முன்னாடி நாம் 2 தான் கொண்டு வந்திருக்கிறோம், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். அது எங்கே கொண்டு வந்தோம்? ரா மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளோன்னு பார்க்குறதுக்காக. இப்போ நாம் பார்க்க போகிறது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் விப்னு சொல்லுவாங்க சுருக்கமாக, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் விப், WIP, விப்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதை நாம் எப்படி கொண்டு வர போகிறோம்னா நாம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் போடும்போது ப்ரைம் காஸ்ட்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. தட் இஸ் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு ப்ளஸ் டைரக்ட் லேபரை கூட்டினா வர்றது ப்ரைம் காஸ்ட்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நடத்திருக்கிற கிளாஸ் பிரகாரம். அந்த ப்ரைம் காஸ்ட் கூட நாம் அடுத்தது என்ன செய்வோம்? சாதாரணமாக ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொஸ்டின் பேப்பரில் கொடுக்கலன்னா நாம் என்ன செய்வோம்? ஆட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு கூட்டி ஒர்க் காஸ்ட்டை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருந்தா ப்ரைம் காஸ்ட் கூட ஆட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு நாம் கூட்டுறோம். ஆட் ஒர்க் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். அடுத்த ஆன்சருக்கு பேர் என்ன? ஒர்க் காஸ்ட் அப்படின்னு வரும். ஆனால் ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸும் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருந்தா அதை நாம் ஒர்க் காஸ்ட்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோமே அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே, தட் இஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை கூட்டின உடனே விப்பை இந்த இடத்துல கொண்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வழக்கம் போல் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருந்தால் ஆடு,
க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருந்தால் லெஸ். எப்பயுமே ஓப்பனிங் ஆடு, க்ளோசிங் லெஸ். இப்போ தான் நீ ஆன்சரை டிரைவ் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ஒர்க் காஸ்ட். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். ப்ரைம் காஸ்ட் கூட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸை கூட்டினா ஒர்க் காஸ்ட். ஆனால் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஓப்பனிங் விப்பும் க்ளோசிங் விப்பும் கொடுத்துருக்குறாங்களோ அப்போ அது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண பிற்பாடு வர்றதுக்கு பேர் தான் ஒர்க்கு காஸ்ட், இல்லாட்டா ஃபேக்ட்ரி காஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போது ஒர்க் இன் ப்ராக்ரஸை எந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்? ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டை கூட்டி ஒர்க் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் கொண்டு போயிட்டு அதை ஜாயின் பண்ணணும். தென் அடுத்து நாம் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுத்துருந்தா என்ன செய்யணும்? அப்போ முதல்ல வாட் இஸ் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்? ஃபினிஷ்டு குட்ஸ்னால் என்ன? முடிவுற்ற பொருள். முடிவுற்ற பொருள் அப்படின்னா என்ன சார்? பர்ஃபெக்டாக சேலுக்கு, அதாவது வெளியே அனுப்புறதுக்கு ரெடியாகி நம்ம இண்டஸ்ட்ரியில் தயார் நிலையில் இருக்கிற பொருள்கள், முடிவுற்ற பொருள்கள். இது என்னாகலாம்? ஒரு பீரியடில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட் போடும்போது போன வருஷம் நம்ம விற்றது போக மீதி இருக்கும், அதேமாரி இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணி விற்றது போக இந்த வருஷம் மீறும். அப்போ இதுலேயும் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் கொஸ்டின் பேப்பரில் கொடுப்பாங்க. ஸோ இட் மீன்ஸ் unsold at a particular period and it is valued on cost of production. எது unsold? யூனிட்ஸ் unsold. நாம் ஏற்கனவே தயாரித்து முழு ஷேப்பில் விற்பனைக்கு தயாராக வைத்திருக்கின்ற முடிவுற்ற பொருள்கள், அலகுகள், யூனிட்ஸ், ப்ராடக்ட்ஸ் unsold, விற்கப்படாமல் மீந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் கிடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். இந்த ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஓப்பனிங் கொடுப்பாங்க, க்ளோசிங் கொடுப்பாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்னால் போன வருஷம் கணக்கு முடிக்கும் போது விற்றது போக மீதி இருக்கிற இந்த பொருள். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்னால் இந்த ஆண்டு நம்ம விற்று முடிச்ச பிற்பாடு நம்மக்கிட்ட மீதி இருக்கிற விற்கப்படாத முடிவுற்ற பொருள். இதை நாம் கணக்கில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம்? இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆர் அட்ஜஸ்டட் ஆஸ் ஃபாலோஸ். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இது எந்த ஸ்டேஜில் கொண்டாந்து நீ சேர்க்கணும்? இது எந்த ஸ்டேஜில் சேர்க்கணும்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸை கூட்டி காஸ்ட் ஆஃப் சேலை கண்டுபிடிப்போம். அதாவது பொருள் தயாராகிடுச்சு, ஃபேக்ட்ரியில் எண்டில் கரெக்டாக இருக்குது, அதுக்கு பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது மேலே என்ன விற்பனை செலவுகள் நடக்குமோ அதை சேர்த்து நாம் காஸ்ட் ஆஃப் சேல், விற்கப்பட போகின்ற பொருளின் அடக்கத்தை தீர்மானிப்போம். அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்டை கூட்டுவோம். இந்த ஸ்டேஜில் தான் நீ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸை கூட்டுறதுக்கு முன்னாடி இதை கொண்டாந்து நடுவில் நீ புகுத்தணும். வழக்கம் போல் ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். இதுக்கப்புறம் ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், இதை கூட்டினா காஸ்ட் ஆஃப் சேல். அப்போது லாஸ்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸுக்கு அடுத்து ஆட் லிஸ்ட் பண்ணோம். இங்கே நாம் இந்த ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அடுத்து நாம் கூட்டி கழித்து அதுக்கப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸை கூட்டணும். இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் நல்லா கவனிங்க. இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸு இந்த வருஷம் நாம் எவ்வளோ சரக்க முடிவுற்ற பொருளை விற்றமோ அதுக்காகிற செலவு அப்படின்னு அர்த்தம். தென் வர்ற ஆன்சருக்கு பேர் காஸ்ட் ஆஃப் சேல். இதுக்கப்புறம் நாம் ப்ராஃபிட்டை கூட்டி டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, சேல் ப்ராசஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். இப்போ நாம் இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸையும் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸையும் கணக்கில் கொண்டு வந்து பார்க்குற ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நாம் பார்க்கலாம். Prepare cost sheet showing the cost and profit per unit and the total of Y Limited for the month of March 2018. Okay. The following data relate to manufacture of torches during the அந்த இண்டஸ்ட்ரியில் டார்ச் தயார் பண்ணுறாங்க, அந்த மார்ச் மாதத்தில் நடந்தது. அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. ரா மெட்டீரியல் கன்சூம்டு, இந்த கணக்கில் பாருங்கள், ரா மெட்டீரியல் கன்சூம்டை டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. நாம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கூட்டி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தென் டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் லேபர், தென் மெஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு அண்ட் மெஷின் ஹவர் ரேட். இது என்ன சார் புதுசாக இருக்குது? இந்த இடத்துல நீ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் எவ்வளோன்னு டைரெக்டாக சொன்னாமல் இந்த இடத்துல வேறு மாதிரி இந்த கணக்கை சொல்கிறாங்க. அந்த தொழிற்சாலையில் எத்தனை மணி நேரம் மெஷின் இயங்குச்சு, ஒரு மணி நேரம் அந்த மெஷின் ஓடனா அதுக்கு எவ்வளோ ரேட்டு செலவாகும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்னு சொல்கிறாங்க, இல்லாட்டா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் நாம் எடுத்துக்கணும். தென் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ்,
20% ஆன் ஒர்க் காஸ்ட். போன கிளாஸ்லேயே இதை பற்றி பார்த்துட்டோம். ஒர்க் காஸ்ட் எவ்வளோ வருதோ அதில் 20% நீ ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்டாக எடுத்துக்கணும். தென் செல்லிங் ஓவர் ஹெட்ஸ். செல்லிங் ஓவர்ஸ் என்னன்னா, நீ ஒரு பொருளை விற்க போகிற இல்லை, ஒரு பொருளுக்கு 50 பைசா பர் யூனிட்டுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் செல்லிங் ஓவர் ஹெட் எப்படி கொடுத்துருக்குறாங்க, ஆஃபீஸ் ஓவர் ஹெட்டை ஏற்கனவே படித்த மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க. தென் யூனிட் ப்ரொடியூஸ்ட். இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மார்ச் மந்தில் ப்ரொடியூஸ் ஆனது 20,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. தென் யூனிட் சோல்டு 18,000 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. எவ்வளோன்னு விற்றுருக்குறாங்க, ₹1.5 விற்றுருக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல கவனிங்க, 20,000 யூனிட்ஸ் தயார் பண்ணாங்க, 18,000 யூனிட் தான் விற்றாங்க. அப்போ இந்த கணக்கில் 2,000 யூனிட்ஸ் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இந்த கணக்கில் வருது. ஏன்னா உற்பத்தி பண்ணது 20,000, விற்றது 18,000, இன்னும் 2,000 யூனிட் நம்மக்கிட்ட மிகுந்திருக்கு. இப்போ இதனுடைய சொல்யூஷனை நாம் பார்க்கலாம். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்க்கலாம். சொல்யூஷன் மாடல் 3 பேஜ் 1. கணக்கு பெருசாக போகிறதுனால இது ஃபஸ்ட் பேஜ். முதல்ல தலைப்பை காட்டுறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் ஆயில் லிமிடெட் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2008. அவுட்புட் 20,000 யூனிட். இந்த கணக்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம், போன கணக்கில் முதல்ல டோட்டலை போட்டு அப்புறம் அவுட்புட்டுன்னு காலம் காட்டணும். இந்த கணக்கில் முதல்ல பர் யூனிட்டுக்கு எவ்வளோன்னு போட்டு அப்புறமா டோட்டலை காட்ட போகிறோம். தென் பர்டிகுலர்ஸ் பர் யூனிட்டு ரூபா, டோட்டல் ரூபா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன எழுதுவோம், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் லெஸ் க்ளோஸ் ஸ்டாக் ரா மெட்டீரியல் வழக்கமாக எழுதி பழக்கம். ஏன் அதை எழுதுகிறோம், ரா மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. பட் இந்த கணக்கில் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளோன்றதை டைரெக்டாக கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஓப்பனிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல் க்ளோஸ் போட தேவையில்லை, நேராக நம்ம ரா மெட்டீரியல் கன்சியூம்டுன்னு அவங்க கொடுத்ததை போடுறோம். எவ்வளோ, 20,000 ரூபா. ஸோ பர் யூனிட் ப்ரொடியூஸ்டு எவ்வளோ, 20,000 யூனிட்டு. ஸோ 20,000 வகுத்தா ஒரு யூனிட்டுக்கு கன்சியூம் ஆன மெட்டீரியல் ₹1. தென் வழக்கம் போல் அது கூட என்ன செய்யணும், ஆட் டைரக்ட் வேஜஸ். வேஜஸ் அது கூட கூட்டணும். இந்த இடத்துல ஆடுன்னு போடலன்னு பார்க்காதீங்க, கூட்டணும். ஆட் டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ, 12,000. அப்போது 20,000 யூனிட்டுக்கு வேஜ் 12,000னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ, 60 பைசா. தென் இதனுடைய விடை என்ன, பிரைம் காஸ்ட். எப்பயுமே மெட்டீரியல் கன்சியூம்டு ப்ளஸ் டைரக்ட் லேபர்ஸ் ஈக்குவல் டு பிரைம் காஸ்ட். முதன்மை அடக்கம். முதன்மை அடக்கம் 20,000 யூனிட்டுக்கு எவ்வளோ, 32,000. அப்போ பர் யூனிட்டுக்கு எவ்வளோ, ₹1.60. ஸோ இந்த கணக்கில் இந்த டோட்டலை நீ முதல்ல புட்டப் பண்ணி அப்புறம் இந்த 20,000 யூனிட்டால் அதை நீ வகுக்கணும். இந்த 20,000 யூனிட்டால் வகுக்கணும். வகுத்தா பர் யூனிட்டுக்கு எவ்வளோன்னு தெரியும். ஓகே. தென் பிரைம் காஸ்ட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்க என்ன செய்யணும், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை இது கூட கூட்டணும். ஸோ இந்த கணக்கில் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட், ஆட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். இந்த கணக்கில் எப்படி கொடுத்துருக்குறாங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் மெஷின் எவ்வளோ நேரம் இயங்குச்சு, 1 மணி நேரம் இயங்குனா பர் ரேட்டுக்கு மெஷின் அவர் ரேட் எவ்வளோன்னு சொன்னாங்க. அப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல பார்க்குறோம் 9,500 மணி நேரம் அங்கே இயங்கியிருக்கு. 1 மணி நேரத்துக்கு ₹2. அப்போ மொத்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் எவ்வளோ, 19,000. எப்படி, 9,500 × 2 19,000. இந்த 19,000 20,000 யூனிட்டு மொத்த யூனிட்டில் வகுத்தா ஒரு யூனிட்டுக்கு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் எவ்வளோ ஆகுது, 95 பைசா ஆகுது. இப்போது அடுத்து வர்ற விடைக்கு பேர் ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்ட் ஃபேக்ட்ரி காஸ்ட் சொல்லுவாங்க. ஃபேக்ட்ரி காஸ்ட் 51,000, 20,000 யூனிட்டுக்கு. பர் யூனிட்டுக்கு எவ்வளோ, ₹2.55 பைசா. தென் இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஆட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட். ஆட் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட். இந்த கணக்கில் ஆஃபீஸ் ஓவர் ஹெட்னு கொடுத்துருக்குறாங்க. இது இந்த கணக்கில் எப்படி கொடுத்துருக்குறாங்க, 20% ஆன் ஒர்க் காஸ்ட்னு சொன்னாங்க. அப்போ நாம் இந்த ஒர்க் காஸ்ட் எவ்வளவோ இந்த ஒர்க் காஸ்ட் மேலே 20% நீ அப்ளை பண்ணி என்ன விடை வருதோ அதை நீ டோட்டலில் போடு. 10,200. 51,000 × 20/100. 2 சைபர் அடித்தா 2 1 2 2 5 10. 10,200. அது 20,000 வகுத்தா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ இதை நீ கூட்டின பிற்பாடு அடுத்து வர்ற ஆன்சருக்கு பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி அடக்கம். இந்த உற்பத்தி அடக்கம். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. என்ன ஸ்டேஜ், ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டை கூட்டணும். அது எதுக்கு நடக்கும், நாம் எந்த பொருளை விற்க போகிறோமோ அதுக்காகன்ற விற்பனை செலவு. இப்போ இந்த ஸ்டேஜோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 20,000 யூனிட்டுக்கு 61,200 பர் யூனிட்டுக்கு ₹3.06. இப்போ இதனுடைய அடுத்த கண்டினியூஷன் அடுத்த பேஜுக்கு போகிறோம். அடுத்த பேஜில் நாம் இதனுடைய கண்டினியூஷன் பேஜ் நம்பர் 2 ஹெட்டிங்ஸ்லாம் முதல்ல கட்டிக்கிறோம். இப்போ நம்ம எந்த இடத்துல விட்டோம்,
அங்கே அதை முதல்ல கொண்டு வரோம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி அடக்கம் 61,200 பர் யூனிட் 3 ரூபாய் 6 பைசா. இப்போ இது அது கூட அடுத்து என்ன செய்யணும், ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டை கூட்டணும். ஆனால் இந்த கணக்கில் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கிறதுனால நான் போன மீனிங் சொல்லும் போதே சொன்னேன், ஃபினிஷ்டு குட்ஸ் எங்கே வரும், அதாவது பிஃபோர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸை கூட்டுறதுக்கு முன்னாடி வரணும். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்து இங்கே ஏன் சார் லெஸ்ன்னு போட்டிருக்கிறீங்க, இந்த இடத்துல ஓப்பனிங் இல்லை க்ளோசிங் மட்டும்தான் இருக்குது, அதனால் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். நம்ம கணக்கில் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ இருக்குது, மொத்தம் 20,000 ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணோம், அதில் 18,000 யூனிட் தான் விற்றுது. அப்போ மீதி 2,000 யூனிட் விற்கல. தட் இஸ் கால்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்னுடைய வேல்யூ இங்கே போட போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள், 20,000 மொத்த ப்ரொடக்ஷன், அதில் 18,000 விற்றோம், மீதி 2,000 மீந்துச்சு. இந்த இடத்துல தெரியுது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ, அடக்கம் எவ்வளோ, 3 ரூபாய் 6 பைசா. அப்போ மீந்து போன 2,000க்கு எவ்வளோன்னு பெருக்கி அந்த ஃபிகரை நாம் டோட்டலில் 6,120 ரூபாய் அப்படின்னு போடுறோம். இங்கே நீங்கள் 3 ரூபா 6 பைசா போட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எதை நீங்கள் வகுத்திங்கனாலும் முடியும். ஏன்னா இங்கே 2,000 பெருக்குனீங்க, 2,000 வகுத்தா அதான் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நாம் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் கொஸ்டினில் வந்தால் கூட்டணும் கழிக்கணும். எதை கூட்டணும், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இந்த கணக்கில் இல்லை, லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். எது கூட கூட்டி கழிக்கணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கூட. இப்போ நம்மளுக்கு வர்ற விடைக்கு பேர் காஸ்ட் ஆஃப் குட்ஸு. ஸோ நம்ம விற்க போகிறோமே, விற்பதற்கு ரெடின்னு சொல்லிட்டு நம்ம விற்றுட்டோம் தானே அர்த்தம். 18,000 யூனிட்டை, அந்த 18,000 யூனிட்டினுடைய காஸ்ட், விற்கப்படும் பொருளின் அடக்கம் பர் யூனிட் 3 ரூபாய் 6 பைசா. அப்போது இது இண்டஸ்ட்ரியில் இப்போ ரெடியாக இருக்குது. இதை நீ விற்கணும்னா இது மேலே விற்பனை செலவுகளை செய்யணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆட் செல்லிங் ஓவர் ஹெட்ஸ். இதை இந்த கணக்கில் எப்படி கொடுத்தான், செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் பர் யூனிட்டுக்கு கொடுத்தான். பர் யூனிட்னா நீ எத்தனை யூனிட் விற்ற, 18,000 யூனிட் விற்ற, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ, 50 பைசா. அப்போ 18,000 யூனிட்டுக்கு எவ்வளோன்னு பெருக்கி அது நீ டோட்டல் காலத்தில் போட்டுனா 18,000 × 50 பைசா 9,000 ரூபாய். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ, 50 பைசா. ஏன்னா இங்கே என்ன பெருக்கணும் அதே தான் இங்கே வரும். ஓகே, இப்போ வர்ற விடைக்கு பேர் காஸ்ட் ஆஃப் சேல். காஸ்ட் ஆஃப் சேல்னா என்ன, விற்கப்படுகின்ற, அதாவது வித்தம் இல்லை அந்த பொருளின் அடக்கம். இந்த காஸ்ட் ஆஃப் சேல் கூட ப்ராஃபிட்டை கூட்டினா டோட்டல் சேல்ஸ். இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ வருது, இந்த 55,080 ப்ளஸ் 9,000 கூட்டு 64,080 பர் யூனிட்டுக்கு 3 ரூபா 56 பைசா. ரைட்டா, இது செல்லிங் ப்ரைஸ் கிடையாது, காஸ்ட் ஆஃப் சேல். இது மேலே நம்ம லாபம் வச்சு கணக்கு போட்டு பழக்கம். இந்த கணக்கில் அவன் என்ன செஞ்சான், இந்த சேல்ஸை முதல்ல கொடுத்துட்டான். அப்போ இந்த கணக்கில் நீ முதல்ல சேல்ஸை புட்டப் பண்ணிவிட்டு வர்ற பேலன்ஸுக்கு பேர் ப்ராஃபிட்டு. அப்போ நீ முதல்ல எதை போடணும், இந்த கணக்கில் நீ ப்ராஃபிட்டை கூட்ட முடியாது. இந்த கணக்கில் முதல்ல செல்லிங் ப்ரைஸை போட்டு டிஃப்ரென்ஸ் தான் ப்ராஃபிட் நீ கொண்டு வரணும். சேல்ஸ் எவ்வளோ சொன்னால் 18,000 யூனிட் விற்றுருக்குறோம், ஒரு யூனிட் 5 ரூபான்னு விற்றோம், செல்லிங் ப்ரைஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்குறான். அப்போ அதை பெருக்கி போயிட்டுனா அதனுடைய பெருக்கல் பலன் 90,000 ரூபாய் சேல்ஸ் நடந்திருக்கு. பர் யூனிட் 5 ரூபான்னு விற்றுருக்கோம். இப்போது இந்த 90,000க்கும் இந்த 64,080க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல வருதோ தட் இஸ் கால் ப்ராஃபிட். 25,920 ஒரு யூனிட்டில், ஒரு ப்ராடக்டில், ஒரு டார்ச்சில் எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு, 1 ரூபாய் 40 பைசா. ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கிற, ப்ராஃபிட். ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய கடைசி ஆன்சர். நீ ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு மாடல். இந்த மாடலில் நாம் ஃபினிஷ்டு ஸ்டாக்கை கணக்கில் சேர்த்துருக்குறோம். அப்போ அந்த ஃபினிஷ்டு ஸ்டாக் கணக்கில் சேர்த்துருக்குறோன்னு சொன்னால் எந்த இடத்துல சேர்க்கணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் சேர்க்கணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட கூட்டணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இருந்தால் கூட்டணும், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இருந்தால் கழிக்கணும். ஓகே, லெட் அஸ் go to the next problem. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒரு புக்கிலேருந்து நான் எடுத்துருக்கிறேன். இதை திருப்பி டைப் பண்ணிட்டு இருக்கிறதுல டைம் வேஸ்ட் ஆகுது. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட் ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர். ஸ்டாக் ஆன் ஹேண்ட் என்னென்ன கொடுத்துக்கிறான் பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கொடுத்துருக்கிறான், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கொடுத்துருக்கிறான், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுத்துருக்கிறான், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுத்துருக்கிறான், ஓப்பனிங் ஸ்டாக் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கணக்கில் ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் எல்லாம் உள்ளடக்கி வரப்போகுது. எது எது, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் விப்பு, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் விப்பு, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். இது இல்லாமல் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்,
கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ். இந்த பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் எப்போ நடக்குதோ அப்போ தான் இந்த கேரேஜ் வண்டி சத்தம் நடக்குது, இது கூட தான் அதை கூட்டணும். தென் டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்குறான், நான் ப்ரொடக்டிவ் வேஜஸ் கொடுத்துருக்கான். அப்போ நான் ப்ரொடக்டிவ் வேஜஸ்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு அர்த்தம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, அது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டில் வரும். தென் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறான், இது டைரக்ட் வேஜஸ் கூட சேரக்கூடியது. தென் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கூட தான் இந்த நான் ப்ரொடக்டிவ் ஓவர் ஹெட்ஸை சேர்த்துக்கணும். இல்லஸ்ட்ரேஷன் நான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு போட்டு காட்டும் போது புரியும். தென் இந்த இடத்துல கொடுத்துக்கிறான் பாருங்க, சேல் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், எவ்வளோ ரூபாய்க்கு நாம சரக்குகளை விற்றோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் நடந்தது, செல்லிங் ஓவர் ஹெட் நடந்தது. இதை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் போட்டு காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அதனுடைய சொல்யூஷனுக்கு போகிறோம். சொல்யூஷனில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர் தலைப்பு கட்டுறோம். ஸோ ஹெட்டிங் பர்டிகுலர்ஸ் ரூபா இந்த வடிவத்தில் தான் போகணும். ஸோ இந்த கணக்கு நான் ஏன் அனிமேட் பண்ணலன்னா, இது அனிமேட் பண்ண லேட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு நம்ம படித்த அடிப்படையில் ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஸ்டேட்மெண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 25,000. ஏன் சார் அது இன்னர் காலத்தில் போட்டிங்க? எதெல்லாம் கூட்டி கழிக்க வேண்டியிருக்கோ அது இன்னர் காலத்தில் போடணும், ஃபிகர் நேராக வந்தால் அவுட்டர் காலத்தில் போடணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கூட ஆட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் அண்ட் கேரேஜ் இன்வர்ட். இது என்ன புதுசாக வருது? பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியலை வாங்குறதுக்காகத்தான் இந்த கேரேஜ் இன்வர்ட் நடந்துச்சு, அதனால் இந்த ஸ்டேஜில் தான் அதை நாம் அந்த செலவை சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா இவ்வளோ ஆன்சர் வருது. இது கூட இதிலிருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலை கழிச்சா வர்ற விடைக்கு பேர் மெட்டீரியல் கன்சியூம்டு, ரா மெட்டீரியல் கன்சியூம்டு ஒரு ஸ்டேஜ். தென் இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன போவோம்? இது கூட எப்பயும் நம்ம டைரக்ட் வேஜஸையும் டைரக்ட் எக்ஸ்பென்ஸையும் கூட்டணும். ஸோ டைரக்ட் வேஜஸ் 17,200, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1,200. நீங்கள் வேணால் இது ரெண்டுத்தையும் இங்கே போட்டு கூட்டி கூட வெளியே போடலாம். ஓகே, ப்ரைம் மெட்டீரியலுக்கு கன்சியூம்டு கூட அடுத்து நாம் கூட்டினது டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வருகின்ற விடைக்கு பேர் ப்ரைம் காஸ்ட். ஓகே, இந்த ப்ரைம் காஸ்டினுடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஆட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? நான் ப்ரொடக்டிவிட்டி வேஜஸ்னு ஒரு 800 ரூபா கொடுத்துருக்குறாங்க, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்னு ஒரு 8,300 கொடுத்துருக்குறாங்க. இந்த நான் ப்ரொடக்டிவிட்டி வேஜஸ்னா என்னென்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எப்பயுமே ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் என்ற தலைப்பில் தான் வரணும். ஸோ இதனுடைய அமௌண்ட் எவ்வளோ? 9,100. இப்போ இந்த ப்ரைம் காஸ்ட் கூட இதை கூட்டினா வருகின்ற விடைக்கு பேர் ஒர்க்கு காஸ்ட். இந்த இடத்துல ஏன் சார் கிராஸ் ஒர்க் காஸ்ட்னு போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம விப் இருக்குல்ல, ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அதை லெஸ் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ப்ரைம் காஸ்ட்டு கூட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை கூட்டின உடனே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருந்தால் அதை கூட்டி கழிச்ச பிற்பாடு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நாம் போகணும். அடுத்தது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட், அதனுடைய கண்டினியூஷன் இது. ஸோ பர்டிகுலர்ஸ் ரூபா போட்டுக்கிறோம். நம்ம எங்கே விட்டோம் அந்த இடத்துல இங்கே ஆரம்பிக்கணும். அங்கே நம்ம கிராஸ் ஒர்க்கு காஸ்ட்டில். ஸோ இந்த இடத்துல தான் நீ இந்த கிராஸ் ஒர்க்கு காஸ்ட்டும் மென்ஷன் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த டோட்டலை நீ போட்டுக்கணும். எப்பயுமே நான் என்ன சொன்னேன், விப்பு வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை கூட்டி வர்ற விடை கூட கூட்டி கழிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொஸ்டினில் இருக்குது ஆட். தென் லெஸ் ஒர்க் இன் க்ளோசிங் ப்ராக்ரஸ் லெஸ். ஒன்று ஆட் பண்ணணும், ஒன்று லெஸ் பண்ணணும். இப்போ இங்கே வர்ற விடைக்கு பேர் ஒர்க்கு காஸ்ட். இதுதான் ஒர்க்கு காஸ்ட். அப்போ ஒர்க்கு காஸ்ட் எவ்வளோ? 48,400. ஸோ ஒர்க்கு காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருந்தால் ஓப்பனிங்கை கூட்டி க்ளோசிங்கை கழிச்சுக்குங்க. தென் அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஆட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட். 3,200. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டை கூட்டின உடனே அதுக்கு என்ன பேர் வைக்கணும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட தான் நீங்கள் க்ளோசிங், ஓப்பனிங் க்ளோசிங், ஃபினிஷ்டு குட்ஸ் இருந்தால், ஃபினிஷ்டு குட்ஸு ஓப்பனிங் க்ளோசிங் இருந்தால் இந்த ஸ்டேஜில் தான் கொண்டாந்து கூட்டணும் கழிக்கணும். ஸோ இந்த கணக்கில் ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸும் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸும் இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை கூட்டணும், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை கழிக்கணும். கவனிங்க, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு. இந்த விப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை கூட்டின உடனே இதை கூட்டணும். தட் இஸ் பிஃபோர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்
கூட்டுறதுக்கு முன்னாடி இதை கூட்டணும். இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்க இதை பிஃபோர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கூட்டுறதுக்கு முன்னாடி கூட்டணும். ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு, நம்ம விற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோமே, அதனுடைய அடக்கம் எவ்வளோன்ற விடை வந்துச்சு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரெண்டு இடத்துல வருது. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குட்ஸ் சோல்டுன்றது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸை கூட்டுறதுக்கு முன்னாடி, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்றது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டை கூட்டுறதுக்கு முன்னாடி. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இப்போ அடுத்து நாம் என்ன செய்வோம், இதனுடைய கண்டிப்பாக பெருசாக இருக்கிறதுனால அடுத்த பேஜுக்கு போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் போகிறோம். பர்டிகுலர்ஸ் ரூபா போட்டோம். எங்கே விட்டோம், அங்கே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு 53,200 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சோம். இது கூட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டை கூட்டுங்க. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்குறாங்க. கூட்டினீங்கன்னா இந்த விடைக்கு பேர் காஸ்ட் ஆஃப் சேல். நாம் இப்போது வித்துட்டோமே, அதாவது விற்கப்பட போகின்ற எல்லாம் வித்துட்டோம், அதனுடைய அடக்கம் இது காஸ்ட் ப்ரைஸ். இங்கே தான் வருது. காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். எது காஸ்ட் ப்ரைஸு, இது காஸ்ட் ப்ரைஸ். அது கூட ப்ராஃபிட்டை கூட்டினா செல்லிங் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது எந்த ஸ்டேஜில் வந்து நிற்கும், காஸ்ட் ப்ரைஸ்ன்றது எந்த ஸ்டேஜில் வந்து நிற்கும்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸை கூட்டினவன வர விடைக்கு பேர் காஸ்ட் ஆஃப் சேல். இது கூட லாபத்தை நாம் கூட்டணும். இப்போ இந்த லாபத்தை இதை கூட கூட்டணும்னு சொன்னால் இந்த கொஸ்டினில் லாபம் கொடுத்தாங்களா, இல்லை. ஆனால் சேல்ஸ் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோன்னு கணக்கில் முதலே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. முதல்ல அந்த சேல் ப்ராஃபிட்ஸை என்ன செய்யுங்க, இங்கே புட்டப் பண்ணுங்க. இதை புட்டப் பண்ணி இதிலிருந்து இதை கழிங்க. நடுவில் வர்ற விடைக்கு பேர் ப்ராஃபிட். அப்புறமா நம்ம இங்கே ப்ராஃபிட்னு எழுதி இந்த கணக்கை முடிக்கிறோம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷனில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு காஸ்ட் ஷீட்டில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஓப்பனிங் க்ளோசிங், ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், ஓப்பனிங் க்ளோசிங் வந்தால் அதை எந்தெந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு இதை நீங்கள் திருப்பி பார்க்கறதின் மூலமாகவோ அல்லது எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு அதன் மூலம் பார்க்குறதாகவும் உங்களுக்கு மனசில் வரும். ஃபைனலி கன்க்ளூஷன். ஸோ திஸ் இஸ் த ஃபுல் செட்டில்மெண்ட், this is the full statement of cost which includes all elements of cost. இது ஒரு full form of the cost sheet. இதை நல்லா ஃபார்மேட்டை மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த ஃபார்மேட்டில் எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. குறிப்பாக ஓப்பனிங் ரா மெட்டீரியல், ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஓப்பனிங் ரா மெட்டீரியல், ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸ், அதேமாரி க்ளோசிங் ரா மெட்டீரியல், closing work in progress, closing finished goods. அதேமாரி and other elements, raw material consumed, direct labor, factory overhead, office and administrative overhead, selling and distribution overhead, and then finding out of profit on sales. Profit நாம இந்த கடைசியாக போட்டு சேல் எப்போ ஒரு கணக்கில் சேல் ப்ராசஸினுடைய ரூபாய் வடிவத்தில் கொஸ்டினில் கொடுத்துட்றாங்களோ அப்போ அந்த கணக்கில் கட்டாயம் நாம் ப்ராஃபிட்டை கண்டுபிடிப்போம். இதையும் கழித்து கண்டுபிடிப்போம். ஸோ இந்த வகுப்பில், இந்த கிளாஸ் ரூமில் நாம் இந்த 2 இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு, ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸை எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்றதும் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். மெஷின் ஹவர் ரேட்னா என்ன, மெஷின் ஹவர்ஸ்னால் என்ன, அதை மல்டிப்ளை பண்ணால் ஒர்க் ஹவர்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோம். நாம் அடுத்த டிகிரி கிளாஸ் ரூமில் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். அதுவரையில் ஜேபி கிளாஸ் ரூம் அக்கௌண்டன்சி, டேக் இட் ஈஸி. நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், இந்த கிளாஸ் ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களது சந்தேகங்களை, கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நமது வீடியோஸ்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, ஆலை டிக் பண்ணுங்க. இறுதியாக தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமெய்தி கொடும் கூற்றுக்கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை உங்கள் முன் நிறுத்தி அடுத்த வகுப்பறையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேபி. நன்றி, வணக்கம்.